சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஆண்டவர் நமக்கு அரைப்படையாக அண்ணன் டிஎஸ் ஜெய்சிங் அவர் மூலமாக கொடுத்திருக்கிற இந்த ராஜமால் பாரிஸ் காலுக்காக ஆண்டவர் பாரிஸ் கால் அவருடைய சகோதரர்கள் டிஎஸ் கோயில்பிரை அவர்கள், திரு டிஎஸ் மாசலாமணி அவர்கள், திரு டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள், திரு டிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவர்கள் 4 சகோதரர்கள் பேரிலே இந்த மண்டபத்தை கட்ட அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். எங்களுடைய கிராமத்திலே இது எட்டாக்கணியாக இருந்த இந்த நாட்களிலே அவர்கள் ஒரு பெரும் தொகை கொடுத்ததுனாலே எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த அருமையான பாரிஸ் சாலை வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். கர்த்தர் நாமே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தொழில்துறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சமுதாயம் நன்கொடையாளர்கள் திரு டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் எம்ஏ தியாலஜி மக்கள் செயலாளர் 6 லட்சம் ரூபாய், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார் சமுதாயம் 2 லட்சம் ரூபாய், திரு செல்லக்கனி சந்திரா 1,75,000 ரூபாய், திரு டி தொன்ராஜ் நாடார் குடும்பம் 50,000 ரூபாய், திரு எஸ் அருமநேயம் சாம்ராஜ் அவர்கள் 25,000 ரூபாய், திருமதி செல்வி கிறிஸ்துமஸ் டான்சரணி ஹெரிக்ஸும் 70,000 ரூபாய், திரு ஐ விக்டர் இஸ்ரவேல் மணி 17,000 ரூபாய், திரு யோசுவன் நாடார் குடும்பம் 15,000 ரூபாய், திரு எஸ் ஜெயகல சாமுவேல் 12,000 ரூபாய், திரு சி தீபக்குமார் அவர்கள் 11,000 ரூபாய், செல்வம் மாஸ்டர் மோசஸ் 10,100, திரு டாக்டர் கே இப்சன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்களாத பாக்கியத்தையும் கிருபை ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரம் கொண்டு நம்மை வழிநடத்தி வருகிறார்.
எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, உம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடியானை சுகமாக கொண்டு வந்தீங்கப்பா. மறைத்து வெளிப்படுங்க. நான் தகுதி அற்றவனு உங்களுக்கு தெரியும் சாமி. தகுதிப்படுத்தி தாங்க. வந்திருக்கிற மக்களை விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி காத்து கொடுங்கப்பா. அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். சொன்ன வார்த்தையின்படி உயிர் தெழுந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிற சுவாமி. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஐயா குருவானரிக்காக விசேஷித்த கரம் கொண்டு காத்து கொள்ளுங்க. மனைவி பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஜீவகுமாரனுக்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, அவருடைய துணிவான சில காரியங்களுக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்கப்பா. நிமித்தி கொண்டு வந்த சர்க்குணாக வைதோவிய காலத்திலும் எத்தனையோ விதமான இழப்புகளை இழந்து வாழக்கூடிய மகன் வாழ்க்கையில் நானே உன் பரிகாரியே கர்த்தர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தை இழந்து வாழறாரோ ஒரு ஆறுதலை கட்டெடுத்தாங்க. மீதியான காரியங்களை கொள்ள ஆசீர்வதிங்க. பாம்பேயில் வந்த சிஎன்ஐ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பி தம்பிக்காக வர்ற சாமி. வாலிப நாட்கள் பிரியமான மகனாய், திருச்சபை கட்டக்கூடிய மகனாய் மகனை வழிநடத்தி காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஜீவகுமாரன்கிட்ட நீ வந்து தான் தீரணுன்ட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. நேற்று கூட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஷூட்டிங் எடுத்தேன். நேற்று சென்ட் தாமஸ் மட்டும் போனேன், மலைக்கு போனேன். தோமா மரித்து போனார்ல, அந்த இடத்துக்கு போனேன். ஒரு இனிமையான ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ஃபாதர் என்னை ரொம்ப அன்பாக வரவேற்று அவருக்கு என்ன சாப்பாடு செய்வாங்களோ அதே சாப்பாடு எனக்கு செய்து கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மலையினுடைய வரலாறு எல்லாம் அவர் சொன்னார். வரலாறெல்லாம் சொல்லி தோமா எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார், எப்படி ஊழியம் செய்தார், வேலாயுதங்க மனுஷன் எப்படி அவர் ஈட்டியால் கொலை பண்ணா, எந்த இடத்துல, அது எந்த இடத்துல விழுந்தார். அவன் கொலை பண்ணவன் கூட பாருங்கள், உடம்பெல்லாம் குஷ்டமாக நோயா. அவன் கொலை பண்ண வந்தவன் வந்து ஈட்டியை குத்த வந்தவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணா, நாற்றெடுத்த மனுஷனாக வாழ்ந்தானா. அந்த நிலையில் அவனை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனால் ஈட்டியால் குத்தும்போது ரத்தம் தெளிக்கப்பட்டு அவன் மேலே தெளிச்சுதான். தெளித்த உடனே அவன் உடம்பெல்லாம் அப்படி மறுரூபமாயிடுச்சு. உடம்புல தழிவே இல்லை, அவ்வளோ கிளிவாச்சு. மரணத்தில் கூட அற்புதம் செஞ்சார் தோமா. அவர் பட்ட பாடுகளெல்லாம் நினைச்சவர் எனக்கு நிறைய சொல்லிவிட்டு இந்த ஃபாதர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அறியாமல் போயிட்டாங்கன்னாரு. கிறிஸ்தவங்க தான் தப்பு, வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க. கிறிஸ்தவங்கக்காரங்க பதவியில் உயரமாக இருக்கவங்கெல்லாம் நல்ல புத்தி இல்லை. திருச்சபை வாழன்னு சொல்லி வாழ்கிறதில்லை. சுய கர்வம், பெருமையுள்ளக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை, நான் ராஜா இப்படி வாழ்ந்து திருச்சபை அழிக்கிறாங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். ரொம்ப வேதனைப்பட்டு அவருடைய வைராக்கியத்தை பற்றி பேசினார். எனக்கு ரொம்ப நேற்று சாயந்தரம் ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்தேன். ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்து நான் வந்து மாத்திரமல்ல, ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பிரசங்கிக்க செய்தார். உங்கள் சாட்சி சொல்லுங்க ஐயா, எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு ஒரு ஆசை, சந்தோஷம். இப்படியும் வைராக்கியமான ஊழியக்காரங்க வாழ்கிறாங்களே. இன்றைக்கி திருச்சபை விற்கக்கூடியங்க எத்தனை பேர் வாழ்கிறாங்க. திருச்சபை விற்கக்கூடிய பெருமையில் வாழ்ந்துட்டு தலைமை போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு தானும் திருடேன், கூட வரவனும் திருடேன். எவ்வளோ கேவலமான வாழ்க்கை இது. வாழ்க்கை இல்லை. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்துட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. எனக்கு வயசு 77, என் மனைவிக்கு 73. நாங்கள் படுக்கும்போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 12 மணி.
3 மணிக்கு எழும்பணும். ஆனால் என் மனைவி என்ன சொல்லிட்டான்னா, நீங்கள் கோயிலுக்கு வந்தால் தான் நான் சர்ச்சுக்கு போவேன், நீங்கள் கொண்டு என்னை விட்டுட்டு தான் போகணுன்னு சொன்னான். 4 மணிக்கு இங்கே சர்ச்சில் சர்வீஸு. என் குருவனை சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக பேசி ஒரு பாட்டு பாடிட்டு போயிருங்க ஐயா, சந்தோஷம்னு சொன்னார். 4 மணி வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு 4:05 ஆகிடுது. எனக்கு வெயிட் பண்ணாங்க. சர்ச்சை விட்டு கிளம்புது காலையில் 4:35. ஏர்போர்ட்டுக்கு 5 மணி, 5:10 வந்தேன். ஃப்ளைட்டு 6:10. இப்போ வீட்டில் ஜவு கூட்டம். என் பேத்தி டெல்லிக்கு போகிறா. அவள் தாத்தா நீங்கள் வந்தால் தான் நான் ஃப்ளைட்டில் ஏறுவேன், என்னை கால் வைக்க வரணும்னு சொல்லிட்டா. என் மகன் தூத்துக்குடிக்கு வரணும் ஃப்ளைட்டில். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம வந்துடுவான்னு சொல்லி 3 தடவை டிக்கெட்டை மாற்றி இப்போ மதுரையில் 12 மணிக்குள்ளே இருக்கணும். அவ்வளோ வேலையும் மத்தியில் சில காரியங்களில் என்னோடய வயசையும் கூட பொருட்படுத்தாமல் கடவுள் கொடுத்த கார்வையை நினச்சி, கடவுள் கொடுத்த கிருபையை நினச்சி அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயரதொரியோ இதை யார் என்று கேட்பாரோ, யாரை அழைப்பேன் எந்திரே வந்திரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் எந்திரே வந்திரோ, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே, ஆயுள் மொழியுவரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பு மனத்தமை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அன்பு மனத்தமை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அழைத்தீரே இயேசுவே,
சேவையிலே வருவேனே ஆயத்தமானே தேவே அழைத்தீரே. கடவுளுடைய அழைப்பு நமக்கு வேணும் இல்லை? ஐயா சொன்னாங்க பற்றியில் லட்டு வந்து 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவார். என்ன உண்மைதான். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. காலில் செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. நான் படிக்க காலத்தில் தகடு மாதிரி அதை வாட்சி போட்டிருப்பாங்க. அந்த வாட்சை கட்டுறதுக்காக ஆசைப்பட்டு 2.5 கிலோமீட்டர் தூரம் எங்கள் ஸ்கூலு எங்கள் ஊர்லேருந்து சுரண்டைக்கு வர்றதுக்கு எத்தனை நாளும் பையை தூக்கி சமைப்பேன் ஒரு 5 நிமிஷம் போடுறதுக்காக. ராத்திரியோட என் மகன் வந்து ராத்திரி 10 மணிக்கு என் மகன் வந்தா. எனக்கு நிறைய வாட்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்சை குழந்தை என் கையில் கட்டினா 90,000 அந்த வாட்சி 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட. இது மாதிரி இன்னொரு மகன் கொடுத்துருக்கா. நிறைய வாட்சஸ் இருக்குது. நான் நினச்சிப்பாங்க, இவ்வளவு தரத்தரமாக வாழ்ந்த மனுஷனுக்கு, சாப்பாட்டுக்கவே வழி இல்லாமல் வாழ்ந்த மனுஷனுக்கு, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த மனுஷனுக்கு, செத்த நாயிலும் கீழே வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் கிருபை செய்வார்னா உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசிரிக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆசிரிப்பார். அதை நம்பணும். ஐயா சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. நான் எல்லகோஸ் வாழ்க்கையில் எல்லகோஸ் ஸ்டேஜில் உட்காந்து வாத்திய மாதிரிலாம் லட்டு முறுக்கு டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் தூரமாக நின்று அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க வாய் அசைது மாதிரி என் வாய் அசையுது. என்ன செய்யுதுன்னா, நமக்கு ஒன்று தந்தா நல்லா இருக்குமே, நான் ஒரு லட்டு தந்தா நல்லா இருக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்கேயும் இறக்கமுள்ள வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். 2 மனுஷன், அறியாத மனுஷன். அவர் என் வாயை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஓரமாக கீழே இறங்கி வந்து என்னை பார்த்து எங்கள் மேலே கை வச்சார். நான் பயந்துட்டேன். பயப்படாத, லட்டு வேணுமான்னு கேட்டார். ஒன்றும் பதில் சொல்லலை. பேந்த பார்த்தேன். தைரியமாக சொல்லு, லட்டு வேணுமான்னு கேட்டார். ஆமாம் ஐயான்னு கேட்டேன். 2 லட்டு கொண்டு கொடுத்தாரு. ஒரு லட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு லட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு லட்டை எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்தேன். வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது இவ்வளவு தருத்திரமா இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளவோ ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எலியேசர் போய் பெத்தேல் வீட்டில் சாட்சி கொடுப்பான். என்ன சாட்சி கொடுப்பான்னு ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 30 வசனத்தை பார்க்கும்போது, என் எஜமான் செல்வசீமானாக இருக்காருமா, செல்வசீமானா சாட்சி கொடுப்பான். அந்த காட்சியை நினச்சி பார்ப்பேன். இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ கிருபை தந்திருக்காரு. அதனால் ஓடுற ஓட்டம் ஆண்டருக்கா ஓடணும். 20ஆம் தேதி பாம்பேக்கு போயிருந்தோம். மியூசிக் செட்டு தம்பி மாதிரிலாம் 21 பேரை கூப்பிட்டு போயிருந்தேன் ஃப்ளைட்டில். எல்லாருக்கும் சந்தோஷம். மியூசி 8 பேர் 10 பேர் வித்வான்கள் வந்திருந்தாங்க. தம்பி தான் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சார். தம்பி தான் இந்த ஊர் மண். அவர் சிஎன்ஐயில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். அவர் சாதாரண இல்லை, சிஎன்ஐயில் டைசல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அங்கே பிரபுன்னு சொல்லி பிஷப், தமிழ் பிஷப், அவர் நான் தான் பிஷப் ஆக்கி விட்டேன். அவர் பாருங்கள், அவர் காரில், பிஷப் காரில் நான் எவ்வளோ நாள் அங்கே இருக்கேன்னா எனக்கு தான் அவர் வண்டி ஓட்டுவார். கேட்டால் நான் தான் உங்களுக்கு வண்டி ஓட்டணும். அவருக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கிட்ட தான் சொந்த ஊர். அவர் 2 பிள்ளைகள். ஆனால் தம்பி எங்களோட ஒரு துணையாக இருந்து நான் நினச்சி பார்க்கும்போது கடவுளும் எவ்வளோ தூரம் அற்புதத்தை கொடுத்துருக்காரு. சாயந்தரம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தான்னு சொல்லி எல்லாரும் போய் பார்க்காங்க. ஆண்டவருடைய காரியத்தை பார்க்காங்க. மரியாள் அழுதுகிட்டே நிற்கா. மரியாள் கல்லறுகிட்ட அழுதுகிட்டே இருக்கா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அந்த வார்த்தை மரியாளுடைய இருதயத்தை தொட்டுச்சு. என்ன சொன்னால்,
ஐயா இந்த ஆண்டவர் யாரும் எடுத்து போயிட்டாங்க ஐயா, நீ சொல்லுங்க நான் போய் தூக்கிறேன்னு சொல்லுவா. ஆண்டு சொல்லுவார், மரியாளே, அதுக்கு ரவுனி என்ற அர்த்தமா சொல்லிட்டு அவ சொன்னா, என் வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்டம் தெரியல ஐயா, என் புருஷன் 24 மணி தண்ணி அடிக்கான், நல்ல கிறிஸ்தவ குடும்பம், அவங்க அப்பா ஒரு உபதேசியார், கோயில் ஊர் பக்கத்துலேயே வீடு, ஒன்றுமே செய்யலை, 24 தண்ணி அடிக்கையா, என் பிள்ளைக்கு காலையில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை, ஒரு நல்ல சாப்பாடு ஒரு 4 கிலோ சிக்கன் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை, என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி அந்த மகள் அழுத காட்சியை பார்க்கும்போது இருதயமே வேதனைப்பட்டுச்சு. நம்ம எவ்வளோ வேதனை வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம்? நிறைய குடும்பங்கள் வேதனையை பார்க்கும்போது தாங்க முடியாத வேதனையை தாங்க முடியாமல் கஷ்டங்கள், அந்த பெற்ற தாய் படுற வேதனையை பார்க்கும்போது தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலையே, ஒரு நல்ல உயிர் தெழுந்த ஆண்டவர் காலத்தில் வாழ்வு உயிரிடலையே, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை? நம்மளை அழுது காட்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று, இடிவேகம் வந்திடும் விடிவெள்ளி தோன்றிடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும், சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கும் நீ, அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே எதுக்கும் நீ, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. துன்னை புடமிடுவார் அதில் மண்ணை அகற்றிடுவார், பொன்னை புடமிடுவார் அதின் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதா இந்த பாடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார், சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான்,
தோர்ந்து போகாதே என் உள்ளமே. அதோட கொடூரம் என்னென்னா, கம்மல்லே மூக்குதே ஏதோ எண்ணெய் பட்டுச்ச மாதிரி இருந்துச்சு, இதை சுத்தப்படுத்தலான்னு சொல்லி சோப்பு தண்ணி போட்டு கழுவிட்டு துணி வச்சு ஒத்தி எடுத்து உள்ளே தான் வெளியே வச்சுருக்கேன். பாத்ரூம் போய்ட்டுருக்குள்ள எட்டு போயிட்டேன். ஐயா மனுஷன்னார் புருஷன். எவ்வளோ கொடூரமான காலங்கள். கிறிஸ்தவங்க தான், மற்றவங்கன்னா கூட தப்பு இல்லை. கிறிஸ்தவங்க தான் ஆண்டவர் அறிஞ்ச மக்கள். 90% குடிக்கான், 95% குடிக்கான் கிறிஸ்தவன். எவ்வளோ வேதனை. சில ஏழைகள் கண்ணீர் என்னைக்கு துடைக்கப்படும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழி 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். எவ்வளவோ வேதனை. சில வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது, காரணம் வாழ்க்கையில் சீரில்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, போதனை சரியில்லை, ஊழியக்காரங்க உண்மையான ஊழியக்காரங்க வாழலை. நிறைய பேர் வாழதில்லை. ஒரு பாரம் தரிசனம் வேணும். ஊழியன்னா சாதாரணமான காரியங்கள் இல்லை. இந்த 2 days வந்து எனக்கு தூக்கமே சரியில்லை. வெள்ளிக்கிழமை ஒரு ஆலயத்தில் 7 வசனமும் நின்று 3.5 மணி நேரம் பேசியிருக்கேன். 21 பாட்டு பாடியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஆனந்தம். காரணம் கேட்டால், இதுலேயும் வாழ்க்கை முடியட்டும், ஓட்டத்திலேயும் வாழ்க்கை ஓடிடணும். முடியுதான். ஏனோக்கு தேவனோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்ல, 300 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். 300 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஏனோக்கும் ஆண்டவர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போன உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கூப்பிட்டேப்பா, என் வீடு கிட்ட வந்துருச்சு, வா இங்கே போகலாம். உன் வீட்டுக்கு போனால் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி எனக்கு பாத வழியில் கூட்டிகிட்டு போயிட்டார்ல. அதான் நான் நினச்சி பார்க்கேன். நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே அந்த பரதீசான வாழ்க்கைக்கு 24-30 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல. கர்த்தர் நல்லவர் பரிசுத்தர் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல. அப்படி இடத்துக்கு நம்ம போகணும். அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவன் வாழ்கிறான். செக்ரட்டரியாக வாரான், கரஸ்பாண்டாக வாரான், பொறுப்பில் வாரான். துட்டை எவ்வளோ அடிக்கலாம், இது தான் வாரான். இது வாழ்க்கை இல்லை, சாபம். வீட்டு முன்னே படுக்கும், வேறு எங்கேயும் போகாது. நீ வாழ்ந்துட்டு ஓடிடுவ. உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காத. நிறைய இன்றைக்கி திருச்சபை அழியுது அப்படின்னு சொன்னால் திருச்சபை மூப்பர்கள் தான் காரணத்துக்கு. முக்கியமானவங்க அழகாக வெள்ளையும் சொல்லியுமா அழகாக வராங்க, நல்லா அழகாக தோத்திரம் பாய் மேலே தோத்திரம் போடுறான். உடம்பெல்லாம் விஷம். இது வாழ்க்கை கிடையாது. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டு சொல்லிட்டார்ல, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. உன் வாழ்க்கை சீராக இருந்தால் தான். வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 128 தான் கல்யாணம் பண்ணுறாங்க. 128 சங்கீதத்தை வாசித்தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டிலும் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமுள்ள சமாதானத்தையும் காண்பாய். விதத்தில் வாசியம் இல்லை. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தால் தான். வாழாமல் சும்மா வாழக்கூடாது. உடம்பெல்லாம் அக்கிரமும் விஷமும் பொய்யும் பித்தாட்ட வாழுது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? கிறிஸ்தவன்னா கடவுளை போல வாழணும். ஆண்டு திரளான ஜனங்களை மனது உருகினார், கண்ணீர் விட்டு அழுதார். அது மாத்திரமில்லை, அது மகா உச்சனம் இன்னொரு காரியம் சொன்னால், எங்கள் அப்பா கஷ்டமான சூழ்நிலையோட சொத்தை பிக்கும் போது என்னை கூப்பிட்டு, ஏம்மா எனக்கு உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேம்மா, ஏதாவது வாழ்ந்துக்கம்மா சொல்லி வீடை ஒத்திக்கு இங்கேயும் வாங்கி கொடுத்தாங்க. அதை கூட என் புருஷன் ஏமாற்றி கொண்டு போயிட்டான் காசு ஐயான்னு சொன்னான். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். நீ கடவுளுக்கு பிரியமாக வாழு. ஒரு வாழ்க்கை தான், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயனா சத்துரு வெள்ளம் போல் வரும்போது தேவனுடைய கொடியேற்றுவார். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழும்போது வேதத்தில் வாசிக்கமில்லை. லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை
வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். காரணம் பெண்கள் தான் ஜெபம் பண்ணணும், பெண்கள் தான் காத்திருந்து ஜெபம் பண்ணணும். சில பெண்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை பார்க்கணும். என் தேசத்தை ரட்சிங்கப்பா, எங்கள் திருச்செவி ஆசிரிங்க, என் குடும்பங்கள் ஆசிரியர்கள். எத்தனை பெண்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை பார்க்கும். அதே போல் அழுணும். ஆண்டு மத்தியில் கண்ணீர் விட்டு அழும்போது தான் 400 அழுதுட்டு வரல. புருஷன் செத்து போயிட்டான், ஒரே வாலிப மகன், அவனு செத்து போயிட்டான். அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. 400 வெளியே ஆண்டவர் போகிறாரு. போகும்போது இந்த காட்சியை பார்க்காரு. பார்த்துட்டு பாடி நிறுத்தி அழாதே அழாதேன்னு சொல்லி நிறுத்தி ஒரு மகனை உயிரோடு எழுப்பினார்ல. உயிரோடு எழுப்பி குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிச்சார்ல. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது, மகிமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பார். நிச்சயமாக ஒன்று வாழாக்காமல் தான் கீழாக மேலாக்குவார். நீ அநேகம் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். உன் மாப்பீசர் கொட்டி அனைத்தும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் வாசிக்கணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வான். வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் வரும்போது எங்கள் டிரைவர் சாமர்த்தியம் வந்துட்டார். அவர் அப்படி வரலன்னா எனக்கு நான் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. அப்போ என்கிட்ட ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து எங்கள் டிரைவர் கேட்குறான்னு, வண்டியை பிடிச்சிடலாமா? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் விசுவாசிக்கிறவன் இன்னும் 2 அறிவேன். ஆண்டது தெரியும் இந்த இடத்துக்கு போகணும், ஃப்ளைட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் என்ன கதியாகும்? ஒன்றும் இல்லை, இவங்க பதில் சொல்ல முடியாது, ஜீவகுமார் மற்றவங்களும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டருக்கு தெரியும் வேணும், நம்ம கொண்டு வரணுங்கிறது. கடவுள் சித்தப்படி ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதுக்கு பலத்துக்கு அடைக்கிறங்க. அவர் விசாரிக்கிறவனுடைய கவலையெல்லாம் அவன் மேலே வச்சுருங்க. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணாமல் ஏறதில்லை, வேதம் வாசிக்காமல் எழும்புறதில்லை. வருஷத்துக்கு 17 முறை வாசிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். 23 நாளில் பைபிள் வாசிப்பேன். 23 நாளில் வாசிப்பேன். 23 நாளில் வாசிக்கிறது மாத்திரமில்லை, 1000 முறை முத்த கொடுப்பேன் பைபிளுக்கு. காரணம் ஒன்றுமில்ல வாழ்ந்தோம்ல, தரித்திரமாக வாழ்ந்தோம்ல. நம்மளை எவ்வளோ உயர்த்தினார், எவ்வளோ உயர்த்தினார். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பாக்கியவான். இந்த பாக்கியத்துக்கு நம்ம ஆளாக்கணும் இல்லை. இன்னைக்கு சிலர் பாக்கியம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு கேட்டகிஸ்ட் பிள்ளை பாப்பா, ரொம்ப சூப்பரான ஆடு. ஆம்பளை தோற்றுருவான், அவ்வளோ அழகான பிள்ளை, ரொம்ப வேகமாக ஆடு, ரொம்ப அழகான ஆடு. மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, எது கிட்னி ஃபெயிலியர். இன்னைக்கு ஈஸ்டரு, சர்ச்சில் இருக்கணும், மாமியாரையும் பார்க்கணும், வாழ்நாள் மீடிச்சிருப்பதுக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். முழங்காத நின்னாடா, முழங்காலிட்ட கேட்டாப்பா, நம்முடைய மகள் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யணும் கேட்டாடா. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், ஆண்டவரை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, ஆண்டவரை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடு நேரம் எந்த பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடுமேரம் எந்த பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு போராட்டம் உண்டு. பின்னால் உட்காந்து சரகுணம் ஐயா அவங்க மனைவி இறந்துட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு. அந்த மனுஷன் அழுகெல்லாம் பார்த்தேன். அவன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சாரால் இறந்து போயிடறாங்க. ஆபரம் கதறி எழுதுறாரு. அதே 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது கதறி எழுதுறாரு. உலகத்தில் தனக்கு இனிமையானவங்க விட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டம். ஐயா இருக்காங்க, அவங்க மகன் என்ன பாசு பரபாஸ் இல்லை பர்ணபாஸ், நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். அவரை செயல்பட முடியல. எனக்கு முருகெலும்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. சரி வெள்ளையாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விஷம். ஆனால் அவர் தேவ மனுஷன், ஒரு சாந்தமான மனுஷன். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எண்ணம் 12:7 எடுத்து வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுத்தார்ல. தன் கூட பிறந்த அன்னை கூட வந்த அக்கா மரியாம் அவனுக்கு வெறும் குற்றச்சாட்டுறாங்க. ஆண்டு கூடுறார்ல, கூப்பிட்டு எண்ணம் 12 வாசி பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய மோசையே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலுங்கும் உண்மையுள்ளன வாழ்ந்தான்னு சொன்னார். அதான் வாழ்க்கை. செயல்பட முடியலைன்னா அவங்க அனுபவிச்சுட்டு போகிறான். சில பேர் ஏவி விடுறாங்க, அனுபவிச்சுட்டு போகிறான். அது கதை இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்த காரியத்துக்கு பனிஷ்மெண்ட் அனுபவித்து தான் தீரணும். யாரும் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி ஊழியத்தை கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த ஊழியத்தை உண்மை உத்தமாக கடவுளுக்கு பிரியமாக நீ வாழ்ந்தால் தான் வாழ முடியும். ஒழிய ஏதோ வாழ்ந்தோம் கடமைக்கு வாழ்ந்தோம் வாழ்க்கை இல்லை. எளியா காலத்தில் பாருங்கள், 3 வருஷம் மழை இல்லை. 3 வருஷம் மழை இல்லை. தேச பாவத்தில் மழை இல்லை. ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார்ல. வானத்தை அடைச்சி போட்டு ஆகாப்பு ராஜா என்ன தப்பு பண்ணுறான், எவ்வளோ தப்பு பண்ணுறான் பார்த்தீங்களா? ரொம்ப தப்பு பண்ணுறான். தப்புன்னு சாதாரண தப்பு பண்ணல, பயங்கரமான தப்பு பண்ணுறான். அவன் வீட்டு பக்கத்தில் அரண்மனை பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்கான். அவன் வீட்டுக்கிட்ட தோட்டம் ஒன்று இருக்குது. தோட்டத்தை என்ன கொடுறான்னு கேட்கான். கொடுக்க முடியான்னு சொல்கிறான்.
ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என் பிதாக்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னா. அந்த மனுஷன் நாபாத், தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன். வீட்டில் வந்து சாப்பிட்டு கிடக்கான், சாப்பிட வீட்டில் வந்து படுத்துக்கிறான். ஏன் படுத்துக்கிறான்னா, நாபாத்து தோட்டத்தை தரமாட்டேன்ட்டான், எனக்கு சோறு வேண்டாங்க. அவன் முன்னாடி கேட்க, யோசபில் கேட்க, ராஜா சாப்பிடலையான்னு கேட்க, சாப்பிடலை. ஏன் சாப்பிடல? அவன் தோட்டத்தை தர. யார் விட தோட்டத்துக்கு யார் ஆசைப்படுறது? யார் விட தோட்டத்துக்கு யார் ஆசைப்படுறது? அவன் சொல்கிற, நான் அவனுக்கு தர்றேங்க, நீ சாப்பிடுங்க. அப்போ அவன் கேட்கணும்ல, அவனை எப்படிப்பா தருவேன்? கேட்கணும் இல்லை. அவன் பொல்லாப்பு செய்ய போகிறான், தப்பு பண்ண போகிறான், எப்படிமா செய்யணுன்னு கேட்கணும் இல்லை. நான் தரேன் அப்படிங்க. போய் சாப்பிட்டு படுத்துக்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நாபாத்து இருக்க ஊருக்கு லெட்டர் எழுதுறா. என்ன சொல்றா, நாபாத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். 1 ராஜாக்கள் 21 வாசித்து பாருங்க, அவ்வளோ அழகா எழுதி உபவாசம் வை. 4 பேர் மக்கள், பொதுமக்கள் மத்தியில் ராஜாவும் தேவனை தூஷிதான்னு சொல்லி முதல்ல கல்லறி சாகடிங்க. செத்துட்டான். ஆனால் அவன் நினைக்கான் யாருக்கும் தெரியாது, பூனை கண்ணு முன்ன உலகமே இருட்டும் தெரியுமா, அது மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கா. ஆனால் சத்தம் ஆண்டுகிட்ட போதில்லை, ஆண்டு தெரியுமில்ல, யார் நீதிமானு தெரியும்ல. ஆகாப்பு போய் கேளுடாங்காரு. அவன் ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுது கேளுங்காரு. அவன் சொல்கிறான், என் பகையனே கண்டுபிடித்தாயான்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கான். எலியாவன் ஆகாபராஜா கேட்கான். அவன் கேட்கான், பொல்லாப்பு செய்யணும் விட்டு போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பொல்லாப்பு செய்ய திருச்சியை விற்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க, திருச்சியை ஏமாற்றி கொண்டு வரதுக்கு பயப்பட மாட்டான். அதுக்கு மேலே தப்பு பண்ணலாம், உனக்கு கயிறு உரிடுவேன், உனக்கு சார்ஜ் எடுத்துருவேன், உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். யார் வீட்டு சொத்து? ஆண்டவர் உன்னை கயிறு உருவம் உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவர் உன்னை வீட்டுக்கு அனுப்பணும் எவ்வளோ நேரம் ஆகும்? நினைக்கணுத. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பான ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த காரியத்தை உண்மையாக நீ நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். நீ உண்மை இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ வாழ்கிற வாழ்க்கை உயிர் தெழுந்த ஆண்டவர் நினைக்கணும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எழுந்தார், எல்லா காரியத்தையும் ஜெயித்தார், சாபங்களை ஓக்கினார். சாபங்களை எல்லாம் ஆண்டு எடுத்து போட்டார்ல. ஆண்டவர் எல்லா காரியத்தையும், பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் வீட்டில் ஜெயங்கோடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போ. மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன ஆனந்தம், என்ன
பாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் கொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே, மன்னித்து விட்டாரே. கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? உங்கள் மத்தியில் இவ்வளோ நேரம் இருந்தது சந்தோஷம். போன மாதம் இப்படி தான் என் வீட்டம்மா ஏற்றி விட்டேன், ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன், நான் பின்னாலே வரேன்னே. எனக்கு 2 ஆள் தோண வேண்டியிருக்கு, வீட்டுக்கு 2 ஆள் தோண வேண்டியிருக்கு, கை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கெல்லாம். அப்படி ஆகிட்டோம். 2 பேரும் 2 லேடிஸ் அனுப்பிட்டேன். அவங்க ஏர்போர்ட்டு போயிட்டாங்க, போர்டிங் போயிட்டாங்க, ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் லேட்டாச்சு போக முடியலை. என் வீட்டுக்காரி அப்படி அழுதுருக்கா. ஏர்போர்ட் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி தான் போனேன். இன்றைக்கி நான் போகலைன்னா திசை சூழ்நிலை ஆகிடும். அதனால் தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் 4:30 மணிக்கு 6 முடிச்சு 6 மணிக்கு சாப்பிட்ற ஆட்களில் இன்றைக்கி உங்களை 9 மணி வரைக்கும் காக்க வச்சு இனிமேல் என்றைக்கு மட்டன் வாங்குறது, எப்போ வெட்டுறது, கறி வச்சு விட்டு சாப்பிடணும், நேரத்தை ஆகுமில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. சாப்பாடு இருக்கா? நான் ஜீவகவர்ணனை அடிக்கடி நேசிப்பேன். ஏன்னு கேட்டுன்னா இரும்பு மனுஷன்தான். என்ன அப்படி ஆட்கள் வேணும் திருச்சபைக்கு. இன்றைக்கு போகிற தலைவர்களெல்லாம் உட்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் கவுத்தி ஒன்றாக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. நிறைய காரங்க உண்மைக்கு காலங்கள் இல்லை. இந்துக்காரெலாம் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? சிவன் கோழி சொத்து சாப்பிட்டா கோலம் அழிஞ்சுன்னு பயப்படுறான். அந்த நாய்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. தோத்திரம் கர்த்தாவே ஆஸ்வதிக்க. எங்கே ஆஸ்வதிக்க? நீ பண்ணுறதெல்லாம் பாவம், நீ பண்ணுறது அநியாயம், நீ பண்ணுறதெல்லாம் அக்கிரமம். ஆண்டவர் எப்படி மன்னிக்க முடியும்? தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடுங்கினா தான் ஆண்டவருக்கு பயப்பட முடியும். சும்மா ஆனால் ஒருத்தரும் தப்ப முடியாது. ஒருவர் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காங்க. அவர் பட்சிக்கிற அக்னி. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு. ஆனால் யாரும் தப்ப முடியாது. இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒன்று கொடுத்தனே, இவ்வளோ பெரிய திருச்சி உங்க கையில் கொடுத்தனே, இவ்வளோ மந்தியை கொடுத்தனே, என்ன செய்தா கேட்பார். அதனால் அதுக்கு பயந்து வாழுவோம். யார் கடவுளுக்கு பயந்து வாழ்றீங்களோ குடும்பத்துக்கு கஷ்டம் வராது, வேதனை வராது. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:25 வாசி பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதுவயதுன்னு ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்தேன் காணலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களையெல்லாம் ஆண்டவர் ஆசிரிப்பார். 1000 திருச்சபையில் வேறு தானே எங்கள் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ எங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறோம், எங்கள் ஆலயம் கட்டுறோம். அதுக்கு நம்ம கடவுள் மேலே கொடுத்த பொறுப்பு, கடவுள் கொடுத்த பாரம். ஒன்றெல்லாம் வாழ்ந்தோம், ஒன்றுமே இல்லை வாழ்ந்தோம். நீங்கள் நினச்சா இப்படி வேணாலும் வாழக்கூடிய அளவுக்கு கடவுள் கிருபை தந்திருக்காருன்னா அது கடவுளுடைய கிருபை தான். அதனால் நம்மளை தருத்தம் அடைய செய்கிறதில்லை ஆண்டவர். உங்களையும் வாழ்க்கை தருத்தம் அடைய செய்ய மாட்டார், ஒரு நாளும் அடைச்சிட மாட்டார். எல்லோரும் ஈடுபடலாமா? காணிக்க இருக்கா ஐயா? காணிக்க எடுத்துட்டேன், ஒரு பாட்டு பாடுறேன். நானும் காணிக்க போட்டுருவேன். இல்லை எல்லாம் காணிக்க எடுத்து ரெடியாக வச்சுங்க. காணிக்க எடுத்துட்டோம், அப்புறம் கம்மியாக உங்களுக்கு நடத்துவாங்க. நீங்கள் நல்ல நாட்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா இருங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, இன்னும் எனக்கு பலன் தரணும், இன்னும் அநேக ஆலயங்கள் கட்டப்படணும், தேவனுடைய திருச்சபை காக்கப்படணும். தம்பி பாம்பேயில் இருக்க சிஎன்ஐ அவரெல்லாம் பெரிய ஆளாகணும், கடவுள் பிரியமான ஆளாக சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் சீர்திருத்த வாரியாக அவர் கொண்டு வரணும். ஆண்டவர் நல்ல ஒரு பிஷப் கிடச்சிருக்காங்க. அன்று கேட்கலாமா?
அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் அருளாத நாமமதில் தொழுமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார் கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார் அருள்நாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினல்லவரை தாயன் பலனைப்பவரே நோயினல்லவரை தாயல் பலனைப்பவரே பரிகாரினாரேவா பட்சமாய் தாங்கிடுவார் பரிகாரினாரேவா பட்சயமாய் தாங்கிடுவார் அல்லாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே தூயாவி ஈன்றிடுவார்
அருள்மயமாய் மாற்றிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, மத்தியான வேளைக்கா நன்றி ராஜா. உயிர்த்தெழுந்த நாள் ஒவ்வொரு பிள்ளை வாழ்வில் உயிரடைய கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்தி கொள்ளுங்க. வேதனை வாழக்கூடிய பிள்ளை வாழ்க்கையில் விடுதலை தந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். எங்களுடைய பிரயாணங்களை வாக்கிச்சிங்க. பிரியமான வாழ்வு வாழ கிருபை தாங்க. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்க நல்ல பிதாவே, ஆமென்.